வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இந்த பேரை எங்கேயோ கேட்டிருப்பீங்கள்ல? ஆமாங்க, தமிழ்நாட்டில் பார்பர் சமூகத்தை சேர்ந்த சிவகார்த்திகேயன் நடித்து அதிலே காமெடியனாக சூரி நடித்து வெளியாகி தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கேயும் ஓடி ரிலீஸ் ஆகி நான் கூட அந்த படத்தை போய் சினிமா தியேட்டரில் பார்த்து வெற்றி பட வச்சுருக்கோம். இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தது தமிழர்கள், அந்த சங்கத்தை குறிக்கும். வருத்தப்படாதவர்கள் அப்படின்னா எதை பற்றி வருத்தப்படாதவன்னா எதை குறிக்குது? அந்த படத்தோட வில்லன் பேர் என்ன? மூக்கைய தேவன். புரியுதா? அந்த படத்தில் தேவர்களை அப்படியே பச்சை அசிங்கப்படுத்திருப்பான். இதை பற்றி எதையும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இவர்கள் அப்படின்னு தமிழர்களை கேவலப்படுத்தியிருப்பான். நீங்கள் நினைக்கலாம், ஏங்க தேவரை தானே அசிங்கப்படுத்துகிறாங்க விடுங்கன்னு சொல்லி. தேவர் வெறும் தேவர் மட்டும் இல்லைங்க. கள்ளர், மறவர், அகமுடியர், முதலியார், பிள்ளை, வெள்ளாள, கவுண்டர், வன்னியர், பறையர், முத்திரையர், இப்படி கோணார் தேவர்னு, இப்படி நாடார் கோணார்னு எல்லாரையும் குறிக்கும். ஒரு தமிழனை அடித்தா எல்லாருக்கும் வலிக்கும். அவன் எவ்வளோ சிம்பிளாக வச்சுட்டு போயிட்டான் பார்த்தியா? படத்தை பேர்லேயும் உன்னை அசிங்கப்படுத்துறதுலையும் கேவலப்படுத்திட்டு போயிட்டான். அதாவது தமிழர்கள் பாட்டியை கூட கூட்டி கொடுத்து சொத்துக்காக வருவானுங்க அப்படின்ற மாதிரி கேவலப்படுத்தி வச்சுட்டு போயிட்டான். நம்ம பார்பர் சமூகத்தை சேர்ந்த சிவகார்த்திகேயன் டெங் 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 முடிச்சிட்டானா? நான் சொல்கிறது, நான் எந்த பார்பரையும் எந்த சின்ன மேலக்காரன் ஆக்கிற சமூகத்தையும் நான் கேவலப்படுத்துறதில்லை. ஆனால் இந்த கேடுகட்டவனுங்க வன்மத்தை கக்கி தமிழர்களுக்கு எதிராக இப்படி செய்வார்கள் என்றால் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டியது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்பது சங்கத்தை வைத்த தமிழர்களை நாங்கள் இழிவுபடுத்துகிறோம் பாருன்னு படம் பேர். அதுதான் மீனிங். அதில் தேவர்களையும் தமிழர்களையும் ரொம்ப இழிவுபடுத்தியிருப்பான். உன்னுறுப்பாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தமிழர்களெல்லாம் தமிழை மறந்து போகிற மாதிரி சில காட்சிகள் வச்சுருப்பாங்க. வெளிநாட்டுக்கும் அங்கேயும் போய் பிச்சை எடுக்கிற மாதிரி சில காட்சிகள் நம்ம சிவகார்த்திகேயனை பக்கா நாயுடு சமூகத்தை மாதிரி உள்ள புகுத்தி இருப்பார்கள். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களை பின்னாடியே குத்திகிட்டே இருப்பாங்க. நாளைக்கு அவனும் அரசியலுக்கு வந்தான்னா சிஎம் வாழ்க, அவர் தான் அடுத்த முதலமைச்சர்னுவீங்க. கேடுகட்ட கூட்டம். அதுலேயும் சொல்கிறேன் கேளுங்க, தமிழில் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த ஆதி தமிழர் பறையர் யார் வந்தாலும் தனக்கான தலைவன் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. உங்களுக்கான தலைவனை உங்களுக்குள்ளே தேடுங்க, உங்கள் சேரியில் தேடுங்க, ஒவ்வொரு பறையினையிலையும் தேடுங்க. அவன் தான் உண்மையான தலைவனாக இருப்பான். அந்த வலியை உணர்ந்தவன் தான் தலைவனாகுவான். அந்த வலியை உணர்ந்தவன் தான் உங்களை காப்பாற்றுவான். நீங்கள் மற்ற சமூகத்துலேயோ மற்ற மாற்று மொழிக்காரனையோ தேடாதீங்க. ஒவ்வொரு குப்பத்துலேயும் ஒரு போராளிக்கிறான், 100 போராளிக்கிறான். ஒவ்வொரு பறையர் இருக்கிற இடத்துல 100 வீட்டில் இருக்கிற இடத்துல 100 பேருமே போராளியாக இருக்கான். அங்கே தேடுங்க உங்களை, தயவு செய்து.